COP 30 a beginner's guide. Welcome to UPSC Vinod. ஸோ என்விரான்மெண்ட் கன்வென்ஷன்ஸோட பார்ட் டூ தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வில் கெட் அ கொஷின் வித் ரெஸ்பெக்ட் டு கன்வென்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி இயர். I had covered most of the current affairs of conventions with respect to UPSC Prelims 2026. This is part 2. This will be the final part. So COP 30, the beginner's guide. See COP 30, Conference of Party 30. So why was in the news? See, COP 30 has been held in Belém, Brazil. Brazil. It was held in Brazil, marking 10 years of Paris Agreement. See, 2015 Paris Agreement on the it came into the force to reduce the global warming, to control the global warming. அதுக்காக தான் பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்தது. ஸோ அந்த கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா this is 10 years, 2025. So this year we can expect a question from Paris Climate Change Agreement. So Paris Agreement என்னது? Aim to limit the global warming below 2 degrees Celsius and strive for 1.5 டிகிரி செல்சியஸ். ஸோ குளோபல் வார்மிங்கை பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 2 டிகிரி செல்சியஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது கூடயே சேர்ந்து குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்டையும் கொண்டு வந்தாங்க. 2015 நாங்கள் பாரிஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தோம்னா எவ்ரி 5 இயர்ஸ் நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் பர்டிகுலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ நாம கண்ட்ரி இன்டர்நேஷனலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியா பேஸ்ட்ல இந்தியா பார்த்தீங்கன்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்டாக் டேக். ஸோ ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்டாக் டேக் வாஸ் held at COP28 during Dubai 2023, found larger gaps between pledge and action. ஸோ ஜென்ரலி தெரிஞ்ச விஷயம் தான், என்ன வேணாலும் பிளட்ஜ் பண்ணிடலாம், பட் ஆக்ஷன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தாங்களா அப்படின்னா இல்லை, முடியல. ஸோ நவ் நியூ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்து ரிவ்யூ பண்ணி புதுசாக ஒரு சைக்கிளை கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ஃபினான்சிங் ஃப்ரம் 100 பில்லியன் டு ட்ரில்லியன். இதுவும் 2015 ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாமே டியூரிங் த பீரியட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதிகமாக குளோபல் நார்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே நிறைய பொல்யூஷனை கிரியேட் பண்ணி அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இப்போ அவங்க டுவர்ட்ஸ் ஃபேஸ் அவுட் போயிட்டு இருக்காங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் டிபெண்டிங் அப்பான் ஸ்டில் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் த டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்காக இஃப் யூ வாண்ட் டு ஃபேஸ் அவுட் த பொல்யூஷன் வி வாண்ட் டு கோ ஃபார் ஹை டெக்னாலஜிஸ். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ 100 பில்லியன் ஃபார் எவ்ரி இயர் பை டெவலப்டு கண்ட்ரிஸ் டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ இதுதான் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இட் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல் ஆஸ் ஃபார் அஸ். ஸோ பக்கு டு பெலம் ரோட் மேப். ஸோ இது பக்கு டு பெலம் ரோட் மேப் அப்படிங்கிறது அஜர்பைஜான் டு பிரேசில். ஸோ இட் இஸ் அஜர்பைஜான் டு பிரேசில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் பைண்டிங் பட் செட்ஸ் டைரக்ட் ஃபார் போஸ்ட் 2030 climate finance. So 300 billion is far below actual needs. Developing nations needs trillions of mitigations and adaptation issues. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருந்தாங்க COP28. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓவராலாக தெரிஞ்சிருந்தால் போதும். அடாப்டேஷன் அண்ட் குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன். அடாப்டேஷன் ஜென்ரலாக நம்ம என்ன ஆயிடுச்சு, கிளைமேட் சேஞ்சை ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ அதுக்காக அடாப்டேஷன் மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 7 ஆஃப் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் டாக்ஸ் அபவுட் குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன், quantifiable adaptation targets, monitoring framework, predictable financing. COP 13 finalizes global goal on adaptation. Okay. So UNFCCC, you know that UNFCCC was adopted in 1992 in Rio Earth Summit. So came into force in 1994. Objective another Article 2 of Paris. Article 2 of UNFCCC stabilize the greenhouse gas concentration and to prevent the dangerous human interference with the climate system. So நம்ம என்ன பண்ணணும், கிரீன் ஹவுஸ் கேஸை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இப்போ யூபிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸ்னா என்ன அப்படிங்கிறதே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்போ வந்ததுன்னா UNFCCC அப்போ தான் வந்தது. ஸோ அவங்க என்ன ஜஸ்ட் அ குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயினிங் டுகெதர் டு குரூப் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் த ஈச் கண்ட்ரீஸ் ஜாயினிங் டுகெதர் டு டிஸ்கஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் ஃபார் தி கிளைமேட் சேஞ்ச். ஸோ வை பெலம் மேட்டர்ஸ். ஸோ பெலம் ஏன் மேட்டர்ஸ், ஏன் இங்கே பெலம் பாக்கு அஜர்பைஜான் பாக்கு பிரேசில் பெலம். ஸோ அமேசான் பேசின்
ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ நோ தட் ஃப்ளையிங் ரிவர்ஸ். Flying rivers is the most important concept for this year. Amazon basin stores 150 to 200 billion tons of carbons, nearing the tipping point due to deforestation. So actually, Amazon forest is a carbon sink, greatest carbon sink of the world. இப்போ அதுலயே வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது டிஃபாரஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால பெலம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த பெலம் டு பக்கு ரோட் மேப் அப்படிங்கிற ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ காப் இயர் வென்யூ காப் 2026 கிளாஸ்கோ காப் 26 2021 கிளாஸ்கோ. ஸோ கிளாஸ்கோ பேக்ட் கோல் ஃபேஸ் அவுட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இதுக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து காப் 27 ஷாரம் ஷேக் ஸோ ஈஜிப்டில் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் காப் 28 2023 வந்து குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபாசில் ஃபியூல் டிரான்சிஷன் கொண்டு வந்திருந்தாங்க. காப் 29 அஜர்பைஜான் பாக்குல. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பாக்கு பேக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. See, these are all important topics with respect to COP30. Okay, next, COP30 ஓட மேஜர் அவுட்கம் UNFCCC, the 30th edition of Conference of Parties in UN framework Convention on Climate Change. So UNFCCC COP30 concluded in Belém, Brazil. So the conference ended in the adaptation of Belém political package. See, UPSC will simply ask, Belém political package is related to is the outcome of what simply. So ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போயிடும். Belém political package is the outcome of UNFCCC COP30. So however, the final statement diverges significantly from earlier but drafted by removing references to fossil fuel phase out and instead of focusing on 2-year process to negotiate climate financing. So இதுல வந்து fossil fuel phase out பத்தி பெருசா எடுக்கல, அதை பத்தி பேசவே கிடையாது. ஸோ இப்போ இதோட அவுட்கம் என்னது? ஸோ ஜென்ரலி ஒரு ஓவராலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இதை வச்சுக்கணும். எல்லாத்தையும் மக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் மக்கப் பண்ணுறது கஷ்டம். பெலாம் ஹெல்த் ஆக்ஷன் பிளான், குளோபல் எத்திக்கல் ஸ்டாக் டேக், நேஷனல் அடாப்டேஷன் பிளான், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் அவர் ஃபெசிலிட்டி, பெலாம் 4X பிளெட்ஜ் ஆன் சஸ்டைனபிள் ஃபியூல்ஸ், சாண்டா மர்டா கான்ஃபரன்ஸ் ஆன் ஜஸ்ட் transition, ஓப்பன் பிளானட்டரி இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், குளோபல் Mutrov platform, Belém declaration on hunger and poverty and people-centric climate action. So these are all the key outcomes. So first, so generally எல்லாத்த பத்தியும் ஒரு overall understanding வச்சுக்கலாம். So Belém health action planல என்ன சொல்லியிருந்தாங்க? It aims to strengthen the global health system to better address the impact of climate change. So generally have a common sense. So key outcome of UNFCCC அப்படிங்கிறது ஹெல்த் ஆக்ஷன் பிளான்ல என்னவா இருக்கும்? கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கக்கூடிய ஹெல்த் இம்பாக்டை நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரென்தன் த global health system. The plan is guided two key principles, health equity and climate justice. So global ethical stock take. So the global ethical stock take integrates moral and ethical consideration into global climate action. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸையும் மாரலையும் கொண்டு வராங்க கிளைமேட் சேஞ்சில். இட் aims to bring civil society perspective into the global climate agenda. So National Adaptation Plan Implementation Alliances. So National Adaptation Plans Implementation Alliances was launched as a part of plan to accelerate with the COP30 action agenda. It aims multi-stakeholder partnership aim to improve the implementation of National Action Plan. Tropical Forest for our facility. So actually generally இது எங்க யார் லான்ச் பண்ணான்னு கேட்பாங்க. Brazil launched Tropical Forest for our facility. It follows the payment for performance model, rewarding the tropical forest nation that preserves forest based on satellite monitoring data. ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ரிவார்ட் கொடுக்க போகிறாங்க. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் அவர் ஃபெசிலிட்டி மூலயமா என்ன பண்ண போகிறாங்கன்னா மானிட்டர் பண்ணி யாரெல்லாம் பெஸ்ட்டாக ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. சரி, ரிவார்ட்ஸ் மீன்ஸ் பணம். The facility aims to mobilize $125 billion through the public and private investment. Belém 4X pledge. See, this is very, very important. Belém 4X pledge on sustainable fuel. 4X pledge. So quadruple the use of sustainable fuel as a biofuel, biogas and hydrogen by 2035. So biofuel, biogas, hydrogen on the 2035 குள்ள ஃபுல்லா யூஸ் பண்ணிடணும். Santa Marta Conference on Just Transition. Colombia, Netherlands announced the international conference Just Transition Away from Fossil and Fuel. So it is an Colombia and Netherlands announcement. Open Planetary Intelligence Network. So இந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்ஆப்பரபிலிட்டி ஃபார் குளோபல் கிளைமேட் ஆக்ஷன்ஸ். டேட்டாஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. See, you can regarding it aims to unify the critical digital technology to accelerate the climate transformation process. Global
முட்டிரோ பிளாட்ஃபார்ம். இதுவும் பிரேசில் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இட்ஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆம்பிளிஃபைங் தி climate action worldwide. The term Mutaro is refers by Brazil traditional collective community driven mobilization. பெலான் டிக்ளரேஷன் அண்ட் ஹங்கர் பாவர்ட்டி. த நேம் சஜஸ்ட் வல்னரபிள் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ், கம்யூனிட்டி ரிசைலன்ஸ், சோஷியல் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கொடுக்கறது. அதுக்கு அடுத்து ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். ஜஸ்ட் லிசன் டு த கான்செப்ட் அண்ட் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிமைனிங் தெர் ஆர் மல்டிபிள் டாபிக்ஸ். ஷோர்லி கண்டிப்பாக இந்த கன்வென்ஷன்ஸ் பார்ட்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், வெயிட் அ மினிட். Framework for climate change, climate action, new collective quantified goal for climate finance, mitigation work program, national adaptation plan, industrial transition acceleration, just energy transition. இதில் just energy transition UPSC PYQ, ஸோ நேஷனல் அடாப்டேஷன் பிளான் UPSC PYQ, மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராம். ஸோ இப்போ என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் ஃபார் கிளைமேட் ஃபினான்ஸ். ஸோ இனிஷியேட்டிவ் அண்டர் UNFCCC டு ரீப்ளேஸ் 100 billion annual climate finance goal set by COP15. Mobilize higher funds for mitigation, adaptation and loss and damage, just transition. ஸோ எல்லாத்துக்கும் மிட்டிகேஷன், அடாப்டேஷன், ஜஸ்ட் டிரான்சிஷன் அண்ட் லாஸ் அண்ட் டேமேஜ்க்கு அதுக்கு தான் ஃபண்ட் அலாட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்ட் மொபிலைஸ் வந்து இங்கே தான் ஃபண்ட்ஸ் வந்து இங்கே தான் மொபிலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் இன்க்ரீசஸ் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபார் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். எஸ், ஜென்ரலாக அது தெரிஞ்ச விஷயம் தான். நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல்ஸில் ஆக்சுவலாக ஃபண்டை வந்து மொபிலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மிட்டிகேஷன் ஒர்க் லான்ச்ட் இன் COP26, எக்ஸ்பாண்டட் இன் COP27, எய்ம்ஸ் டு பிரிட்ஜ் எமிஷன் கேப் அண்ட் லிமிட் குளோபல் வார்மிங். ஸோ ஜென்ரலாக மிட்டிகேஷன் அப்படிங்கிறது என்னது கம்மிப்படுத்துறது. ரெஸ்பான்ஸ் டு IPCC 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், ரேபிட் greenhouse gas reduction. நேஷனல் அடாப்டேஷன் பிளான். ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் COP16 இன் கேன்கன். ஸோ இதுவும் தெரியும். நேஷனல் அடாப்டேஷன் ப்ரோக்ராம் எல்லா கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்ஸ் கண்ட்ரிஸ் டு ஐடென்டிஃபை கிளைமேட் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் அடாப்டேஷன் இன்டு த டெவலப்மெண்டல் பிளான். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஒரே பிளான் எல்லாருக்கும் சியூட் ஆகாது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் ஆக்சிலரேட்டர் COP28 UN UAE லான்ச் பண்ணாங்க. பூமரங் philanthropist. ஸோ டீகார்பனைசேஷன் ஹெவி எமிட்டிங் செக்டார். ஸோ அதாவது ஹெவியாக கார்பன் எமிட் பண்ணுற செக்டார்ஸ் வந்து டீகார்பனைஸ் பண்ணணும். 473 ப்ராஜெக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி 700 பில்லியன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிசி பிளே புக்கு அண்ட் கிரீன் ஹவுஸ் பர்ச்சேஸ் டூல் கிட் இதெல்லாமே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ ஈக்விட்டபிள் ஷிஃப்ட் டு லோ கார்பன் எக்கானமி. So low carbon emitting economy addresses the social economical impact for fossil fuel dependent communities. COP28 emphasizes workforce retaining and social protection, supported by ILO, promoting strong labor rights and fair treatment. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷனில் கொண்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவராலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தனித்தனியாக நடத்த முடியாது. ஸோ இட் வில் பி லைக் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் ஷுவர்லி ஹெல்ப் யூ டு ஆன்சர் த கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.